கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் கடுசாக இருக்கும் அப்படிங்கிற பழமொழி வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ பொருந்துமோ பொருந்தாதோ. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டுக்கு 100க்கு 200% பொருந்துங்க. ஏன்னா அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பொருள் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறக்காக அதோட ஆற்றலை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. ரொம்ப காம்பேக்டான லேண்ட் ஏரியா. ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒருத்தங்க வீடு கட்டுறாங்கனாவே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வீடு கட்டணும். ஏதோ ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வீடு கட்டணும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வீடு கட்டியிருக்காங்க. 3 வீடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. ஏன்னா வீடு வந்து அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் 3 வீடு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷ் ஆக சேல் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 22.25 அடி அகலம், 46 அடி நீளங்க, 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்து, ஃப்ரண்ட் பால்கனியில் ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாம் பொருத்தி, கிளாஸ் ஒர்க்கு, டெக்ஸ்சர் ஒர்க்கு, நிறைய லைட் ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை டார்க் ப்ரௌன், சாண்டில், ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன கார்டனிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு கார்டனிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாட் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. நம்ம பூச்செடியில் அதில் நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இங்கேயும் பார்த்திங்கன்னா லைட் ஒர்க்லாம் பொருத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து மெயின் கேட். எலிவேஷனோட அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 6 அடி, ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 அடி கொடுத்துருப்பாங்க. பெரிய கேட்டாக ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங் ஏரியாங்க. இதோட அளவு வந்து 10க்கு 15. இங்கே வந்து ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸர் விட்டு கொடுத்துருக்காங்க. இடையில வந்து அப்பாக்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸில் இருக்கக்கூடிய ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸை வந்து வாலுக்கு லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறையா ஸ்பாட் லைட் இருக்குது. அது பக்கம் வந்து ஊஞ்சல் ஃபிட் பண்ணுற மாதிரி ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. 2 ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோருக்கு போகிறதுக்கான பாதை. இங்கேயும் நமக்கு டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும். அப்படியே நம்ம இங்கிருந்து ஹைட்டாக இந்த சிட் அவுட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட்டோட ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட ஜனமுறையிலைங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்கிறனால ரோடோட எட்ஜ் வரைக்குமே பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் எழுத்துட்டாங்க. ஆனால் வீட்டோட லெஃப்ட் சைடில், பேக் சைடில், ரைட் சைட்லன்னு 3 பக்கம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி போய் வீட்டோட அந்த சைடு ரைட் சைடில் நம்ம வந்துடலாம். ஏன்னா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிளானிங்கில் கட்டப்பட்ட வீடு தான். இது வந்து இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட் கொடுத்துருப்பாங்க. அது வழியில் நம்ம வந்து வெளியே போய்க்கலாம். வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டோட மெயின் டோர். இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் ஒரு மெயின் டோர், கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து 16க்கு 16 லிவிங் ஏரியாங்க. பொதுவாகவே 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் காம்பேக்டான வீடு தான் கட்ட முடியும். அதுலேயும் 3 BHK வீடு பண்ணுறாங்கன்னாவே ரொம்ப எல்லாத்தையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த லேண்ட் ஏரியாலேயே இந்த வீட்டில் 16க்கு 16ங்கிற அளவில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நார்மலாக லே பண்ணாமல் இந்த மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஒரு பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வால்லையும் பார்க்க முடியும், இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்க முடியும். வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேனலிங் ஒர்க் ஒரு 3 feet ஹைட் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்குது. இது வந்து ஸ்லைடிங் டைப்பில் 2 டோர் டைப்பில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ மெஷஸும் இருக்குங்க. சேஃப்டி கிரில்லும் ஹெவியாகவே பொறுத்திருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் கோல்டன் வார்ம் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸையும் ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபேனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி கோல்டன் கலர் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டுங்க. லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் வாலில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. பேக்ரவுண்டில் வந்து வுட்டன் ஃபினிஷிங்கில் வுட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய வுட் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லலாம் வந்து ஒயிட் கலரில் கிளாஸியான வுட் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வால் ஃபுல்லாமே கவர் பண்ணி இந்த டிவி நெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. பின்னாடி லைட் ஒர்க்கு, மேலே வந்து இந்த ஃபோக்கஸ் லைட்டுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க. கீழேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான நிறைய ப்ரொவிஷன் இருக்குது. டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட பூஜா கேபினட்டையும் அமைச்சிருக்காங்க. கீழே வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த சைடு வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமும்,
வடக்கு பக்கம் இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம டைனிங் கம் கிச்சனை பார்த்தலாம். டைனிங் கம் கிச்சன் வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த வாலுக்கெல்லாம் உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொறுத்திருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது டைனிங் ஸ்பேஸுங்க. கிச்சன் டைனிங்கோட சேர்ந்து இதோட மொத்த அளவு வந்து 10க்கு 16ங்கிற அளவில் சொல்லியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸோட அளவு மட்டும் 10க்கு 8 இருக்குங்க. கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய விண்டோ இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வித் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் அந்த வார்மான லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இன்டி ஒர்க்ஸுக்கும் அது வந்து சூட்டபுளாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே வந்து நமக்கு ஒரு கிராக்கரி யூனிட், இதுலேயும் நமக்கு நிறைய லைட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸ் ஸ்பேஸுங்க. நம்ம அங்கே கிச்சனில் சமைக்கிறோன்னா அப்படியே நம்ம குக்கர்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தள்ளி வச்சிடலாம். இந்த சைடு தள்ளி வச்சுட்டு குழம்பு சட்டியெல்லாம் இந்த சைடு நம்ம தள்ளி வச்சுட்டோம்னா இங்கேருந்தே எடுத்து பரிமாறிக்கலாம். அதனால் ஒரு சர்விங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நமக்கு இந்த ஷோகேஸ் யூனிட் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம ஏதாச்சும் ஷோ பீசஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதுலேயும் லைட் ஒர்க் இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா அந்த பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங்கையும் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி உட்டன்லேயே அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சிவில் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே டைனிங்கை தாண்டி இங்கே நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸ். இதோட அளவு வந்து 10க்கு 8. நல்ல ஸ்பேசிஸான கிச்சனாக இருக்குது. ஏன்னா 10க்கு 8ங்கிற அளவில் ஒரு கிச்சன் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாக்கள் அக்காக்கள்லாம் வந்து செட் ஆகாது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சுத்தமாக அதை வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் வந்து அந்த கவுண்டர் டாப் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டவ் வைப்போம். இந்த இடத்துல வந்து நமக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர் வாட்டருக்கு தனியாக இருக்குது, குட் வாட்டருக்கு தனியாக இருக்குது. அது போக இந்த கவுண்டர் டாப்புக்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த இன்டி ஒர்க்ஸ், இந்த கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்கில் கிளாஸியான செராமிக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இது வருங்க, சிம்னி வரும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். அந்த சிம்னியோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் க்ளோஸுங்க, எவ்வளோ ஸ்பீடாக தள்ளி விட்டாலுமே இதுவாக தான் போகும். இங்கே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து ஓப்பன் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் வைக்கிற கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஆயில் புல் அவுட்டு, கட்லரி யூனிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து அப்படியே ஃபுல் லென்த்துக்கு ஓப்பனில் தான் கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன். இங்கே வந்து நமக்கு வால் யூனிட் இருக்குது. கிளாஸில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் டோரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வால் யூனிட் இருக்குது. வால் ஷெல்ஃபு உள்ளே வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கடப்பக்கல்னு நினச்சேங்க, இங்கேருந்து பார்க்குறதுக்கு பிளாக்காக இருந்துச்சா, சரி கடப்பக்கல் பண்ணி மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணேன். வுட்லேயே தான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கில் வென்டிலேஷனுக்கு இங்கே வந்து ஜன்னல் இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா லாஃப்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டார்க் ப்ளூ மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு கிரே மாதிரியும் தெரில, ப்ளூ மாதிரியும் தெரில. அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கும் இருக்குது. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் வந்து லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இருக்குது. டோர் வந்து நமக்கு ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வால்லையே கீழே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட டோரில் பண்ண மாட்டாங்களா, நமக்கு அதே மாதிரி பெட்ரூமோட டோரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக நம்ம பார்க்குறத விட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டோர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். 10க்கு 11 நம்ம இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லலாம். இந்த வீட்டில் வந்து இது ஒரு சின்ன பெட்ரூம். மேலே இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் இருக்குது, ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது இந்த வீட்டில். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஜன்னல் இருக்குங்க, அங்கேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் கலரில் லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே பார்க்க முடியும். இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸ்பாட் லைட்லாம் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேனும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்லேயே இருக்கும். வால்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி க்ரீன் கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு தீம்டு பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாலில் மட்டும் இல்லை, ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் தீமில் தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து என்ன டோர் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, நான் கேட்கவே இல்லை. அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் மாடலில் வந்து 4 வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷவர் பார்த்திங்கன்னா ரெயின் ஷவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல
சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக எதையும் வாங்கி மாட்ட தேவையில்லை. இவங்களே பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்லேயே இதை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்குற மாதிரி ஒரு வென்டிலேட்டரும் அங்கே இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் ஏனா செராமிக் டைல்ஸ், சீலிங் லெவல் வரைக்கும் இருக்கும். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கான ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாவில் தான் இருக்குங்க. எல் ஷேப்பில் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரனைட் அண்ட் டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹேண்ட்ரையில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப் ஏறி போகும்போது வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஸ்டெப் போட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் செட்டப்பும் இருக்குங்க. அது போக நேச்சுரல் லைட்டிங்கும் கிடைக்கிற மாதிரி இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. அதுக்கு கிரில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேசேஜுங்க. இந்த பேசேஜ்லேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்குலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் டெயில் ஒர்க் இருக்குது, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. இந்த பேசேஜுக்கும் பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா 14க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு எல் ஷேப்பில் இருக்குங்க. இது வந்து இப்படி வந்து 14, இப்படி 14, இப்படி பார்த்திங்கன்னா 16. அந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து அழகாக யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு குஷன் மட்டும் போட்டுட்டோம்னா ஒரு சோஃபா செட்டு தான். அதை வந்து சூப்பராக அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேயும் பார்க்க முடியும், 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. அது போக நம்ம லைட்டும் போட்டிருக்கோம். அதனால் வந்து பயங்கர வெளிச்சமாக இருக்குது. கார்னரில் வந்து ஒரு வுட்லேயே நமக்கு ஒரு காட்டும் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தீம் மாதிரி இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் அண்டு ஃபால் சீலிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேனு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு இந்த காட்டுக்கு பேக்ரவுண்டில் வந்து சோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் செட்டப்லாம் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வார்ட்ரூப் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் மிரரோட. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்களே, நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த லைட்டு வந்து இந்த மிரரில் பட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம மேக்கப் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் இங்கெல்லாம் பட்டு அப்படியே உள்ளே போயிடும் வெளிச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக் திங்ஸோ ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே தெரியும், உள்ளே வந்து இருட்டாக இருக்கும் மூடி இருக்கும்போது. இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். ஓப்பன் பண்ண வெளிச்சமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த லைட் வந்து அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, எல்லாமே வந்து தீம் பேஸில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கும் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் லைட்ஸு, அதில் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய ஃபேனு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் இருக்குது. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 4க்கு 8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டாய்லெட் கம் பாத்ரூம்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஏரியாவில் வருவோம். அப்படியே அதை தாண்டினோம்னா இங்கே வெட் ஏரியா. இந்த இடத்துல வந்து நமக்கு ஷவர் யூனிட் இருக்குது. இங்கேயும் ரெயின் ஷவர் மாதிரியான செட்டப்பு, கீசருக்கான ப்ரொவிஷனு, அப்புறம் நமக்கு ஃப்ளஷ்ஷு, வால் மிக்சரு, வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷனு, அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே நமக்கு ப்ரொவிஷன்ஸு. அதே மாதிரி இங்கேயும் சூப்பரான டெயில் ஒர்க்குன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது இந்த வீட்டில். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லேண்டுங்கிறது காம்பேக்டான இடம் தான். வீடு வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரை வந்து கடுசாக இருக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஹால் பார்த்தோம், கிச்சன் கம் டைனிங் பார்த்தோம், கார் பார்க்கிங்கும் ஒரு பெரிய கார் நிறுத்துற அளவுக்கு இருந்துச்சு. அது போக வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட. அது வந்து கிங் சைஸ் பெட்ரூம், அதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் தான். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், அளவு வந்து 10க்கு 16. இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தீம் பேஸில் வந்து இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது, செம்மையாக இருக்குல்லங்க. அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஃபேனை ஃபிட் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. ஏன்னா நம்ம ஹாலில் பார்த்துருப்போம், இந்த கோல்டன் வார்ம் லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் ஃபேன் மாட்டியிருப்பாங்க. இதில் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் கலர் ஃபேன் மாட்டியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிராஸ் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரூப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஸ்டடி டேபிள் இருக்குது, மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கீ இருக்குது, இங்கே ஓப்பன் பண்ணி காட்டேன். ஓப்பன் பண்ணிடு.
ஓப்பனில் தான் இருக்குது, நான் தான் முக்கிட்டு இருக்கேன். ப்ளைனாக இப்படி ரேக் கொடுக்காம இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய பொருள் வச்சுக்கிற மாதிரி, இங்கே துணி வச்சுக்கிற மாதிரி, இங்கே ஏதாச்சும் நம்ம நகையெல்லாம் வைக்கிறோம், நகையெல்லாம் இதில் வைப்போமான்னு தெரியல, இருந்தாலும் ஏதாச்சும் வச்சுக்கிறோன்னா இந்த ட்ராவர் மாதிரி, கீழே நமக்கு துணி வச்சுக்கிற மாதிரி, இங்கே வந்து நம்ம ஹேங்கர்ஸ் மட்டும் மாட்டிட்டோம்னா ஹேங் பண்ணிக்கலாம் ஷர்ட்ஸ் எல்லாம். அது போக மேலேயும் தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி யூனிஃபார்மாக ரெடி பண்ணாமல் எப்படி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க உடனே இங்கே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன். அடுத்து நம்ம இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை காட்டுறேன். இந்த பெட்ரூம்லையும் 8க்கு 4 அளவில் ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இந்த பெட்ரூம் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனியை காட்டுறேங்க. இது வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, ப்ரைவேட் பால்கனி. இப்போ நம்ம பார்த்தா இந்த பெட்ரூம் வழியாக மட்டும்தான் வர முடியும். அளவு வந்து 8க்கு 10. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு ஹேங்கிங் பிளான்ட் பாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் விட்டு வச்சுக்கிட்டோம்னா க்ரீனாக இருக்கும். ஏன்னா பில்டரை வந்து இப்போ மெயின்டைன் பண்ணி வைக்கிறாரு. வாங்கினதுக்கப்புறம் நீங்களும் மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா க்ரீனாக இருக்கும், இல்லாட்டி கருகி போயிடும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் லுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு எம்எஸ் ஸ்டீல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் வந்து நமக்கு அந்த ஹேண்ட் ரைல் அமைச்சிருக்காங்க. இங்கே மேட் ஃபினிஷிங்கில் வந்து டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியை பொறுத்த வரைக்கும் சீலிங்க்கு வந்து ஸ்டார் மாதிரியான ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட பேக்ரவுண்ட்லேயும் நமக்கு வார்ம் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பகலாக இருக்கிறனால நமக்கு சரியாக தெரியல, என் கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் எவ்வளோ தெரியும்னு தெரியாது. ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த வீட்டோட பிளான் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீட்டோட பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீட்டோட பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிறக்கான டோர் வந்து சேஃப்டிக்காக ஒரு சாலிடான மெட்டல் டோராக கொடுத்துருக்காங்க. வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வந்து இங்கே நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸில் தான் அந்த யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் கவர்டாக இருக்கிறதுனால வாஷிங் மிஷின் நனையாது. இங்கேயும் சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது, என்னென்னு தெரியல. நம்ம மேலே போயிடலாமா? லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடு நம்ம கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் பன்னீர் மடை அங்கே தான் இருக்குது. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாமே பார்க்க முடியும். நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அது கொட்டின மாதிரியே அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு. அந்த சைடில் நம்ம பார்க்க முடியும். இதுவுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 15-20 வீடு வரைக்கும் டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா மேலே வரைக்கும் யூட்டிலிட்டி ஏரியா வரைக்கும் நான் வந்து பார்த்துட்டு போயிட்டேன். டெரஸில் வந்து நமக்கு சின்டெக்ஸ் டேங்க் தானே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேலே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா துணியை துவைச்சிட்டு அப்படியே எடுத்து இதில் போட்டு சரன்னு அலாசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் சிவில் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா இந்த செட்டப் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே சோப் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு குட் வாட்டருக்கு தனியாக, அது போக சால்ட் வாட்டர் அதாவது போருக்கு தனியாக 2 பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே பக்கத்தில் மொத்தம் 4 வீடு வந்து கட்டியிருக்காங்க. 3 வீடு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்டூ கோடெல்லாம் சேர்த்து 78 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீடு வந்து நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூருக்கு பக்கத்தில் பன்னீர் மடையில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி காம்பாக்டான லேண்ட் ஏரியாலேயே இந்த அளவுக்கு பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸோட அடுத்தடுத்து நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.